இந்த சூழ்நிலையில் அண்மையில் போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் ஆர்சி புக்குகளையும் ஓட்டுநர் உரிமைகளையும் மாற்று காலங்களையும் செய்ய சொல்லி புதிதாக உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு சேவை செய்வதால் இந்த நியமிக்கப்பட்டிருக்கிற 154 பதிவு நிறுத்தல் பணியிடங்களில் 117 பணியிடங்கள் காலியாகிறது. 75% ஆர்சி பணியிடங்களை காலியாக வைத்துக் அந்த பணிகளை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்று போக்குவரத்துறை ஆணையர் வெளியிட்டிருந்தது ஏற்கத்தக்கதுதான். பணிகள் நடைபெற வேண்டுமானால் உடனடியாக ஆர்சி பணியிடங்கள் 117 நிரப்பப்பட வேண்டும். நிரப்புவதற்கு மாவட்ட அளவிலே அதிகாரம் இருக்கிறது. அதிகாரிகள் அதை செய்ய மறுத்து வருகிறார். மூன்றாவதாக விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துறை பணிகளை லகுவாக செய்வதற்கு சாஃப்ட்வேர் மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த சாஃப்ட்வேர் மென்பொருளில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த குறைபாடுகளால் பணியாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், பொதுமக்களுக்கும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மென்பொருள் குறைபாடுகளை சீர் செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைத்து 2 ஆண்டு காலமாக போராடினோம். கமிட்டி அமைத்தும் இந்த குறைபாடுகள் என்ற கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, போக்குவரத்து துறையில் அமைச்சு பணி பிரிவினர்கள், தொழில்நுட்ப பிரிவினர்கள் என்று 2 பிரிவு பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைத்தது போல போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு லகுவாகவும் சுலபமாகவும் எல்லா கோரிக்கைகளையும் முடித்துக் கொடுக்கிறார். அமைச்சு பணி பிரிவினர்களை பாகுபாடுபடுத்தி வழிவாங்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் ஈடுபடுகிறார். இது உடனடியாக நிறுத்த வேண்டும். எந்த குறிப்புகள் கேட்டாலும் உடனே வேண்டும் என்று கம்ப்யூட்டர் போல பணியாளர்களை நடத்தக்கூடிய ஒரு போக்கிலே போக்குவரத்து அதிகாரிகள் இருக்கிறார்கள். வாட்ஸ்அப் என்பது செல்போன் மூலமாக அனுப்ப வேண்டியது. அரசாங்கம் அதிகாரிகளுக்கு மட்டும் செல்போன் வழங்கியிருக்கிறது, பணியாளர்களுக்கு கிடையாது. ஆனால் பணியாளர்களுடைய செல்போனில் ஒவ்வொரு குறிப்புகளையும் கேட்டு நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சுமார் 130 ஆர்டிஓ பணியிடங்களில் 30 பணியிடங்கள் காலியாக இருக்கிறார்கள். அந்த 30 பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அந்தந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய நேர்முக உதவியாளரை பணியமர்த்தம் செய்ய வாய்ப்புகளுக்கும் 6 மாத காலமாக அந்த போக்கு தூண்டி கொண்டிருக்கிறது. இது போன்ற 5-6 கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற 7/3/2024 மாநிலம் முழுவதும் போக்குவரத்து துறை பணியாளர்கள் கருப்பு ஆடை அணிந்து அலுவலகம் செல்வது எனவும், சென்னை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் மாலை 5 மணிக்கு மாநில நிர்வாகிகள் மற்றும் முன்னணி பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு போக்குவரத்து ஆணையர் அவர்கள் இந்த 6 கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதற்கு அடுத்த கட்ட போராட்டமும் நடைபெறும். இப்படியே தொடர்ந்தால் தேர்தல் காலத்தில் தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட போராட்டங்களை நடத்துவதற்கும் தமிழ்நாடு போக்குவரத்துறை பணியாளர்கள் அமைப்பு தயாராக இருக்கிறது என்பதையும் நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு போக்குவரத்து துறை பணியாளர் அமைப்பு. போராட்டத்தில் 1500 பேர் முஸ்லீம் சாப்பிட்டாங்க. 1500 பேர் மாநிலம்